வாங்க இந்த வீடியோவில் தாபா ஸ்டைல் எக்கு கீமா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் நான் குட்டியாக ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் வேணுன்ற அளவுக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா வேக வச்சுக்கலாம் மசாலாவை. அதுக்கப்புறமேட்டு 4 முட்டை வேக வச்சு கேரட் சீவரதில் சுரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது ஒரு கொதி வந்ததும் மிளகுத்தூள், கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலை தூவி இறக்குனோம்னா அருமையான தாபா ஸ்டைல் எக்கு கீமா மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.